வணக்கம். ஜபைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ ஒரு வழியாக எடப்பாடி அறிவிச்சிட்டார். மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் 19/6/2025 நடக்கப் போகிற 2 வேட்பாளர் ராஜ்யசபா சீட்டுக்கு. ஒருத்தர் இன்பதுரை, இன்னொருத்தர் தனபால். 2 பேருமே முன்னாள் எம்எல்ஏக்கள். ஒருத்தர் ராதாபுரம் முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை, இன்னொருத்தர் திருப்போரூர் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ தனபால். எப்படியோ இன்னொரு விஷயத்தை நம்ம அதோட சேர்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் தேமுதிகவுக்கு சீட் இல்லை, ராஜ்யசபா சீட்டு. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு. நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், இப்படி பண்ண மாட்டோம். ஐயோ, நாங்கள் அப்படிப்பட்ட விஷயமே சொல்லவே இல்லை. என்னென்னமோ சொன்னார் எடப்பாடி. கடைசியில் அந்த ரேஞ்சுக்கு எல்கே சுதீஷ் உட்காந்து பேசக்கூடிய சமயத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. அப்புறம் இன்னைக்கு இந்த நேரத்தை விட்டுருங்க. 2025 ராஜ்யசபா சீட்டு 2 சீட்டை விட்டுருங்க. வரக்கூடிய 2026 ராஜ்யசபா சீட்டு கட்டாயமாக அனுப்பப்படும். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சீட்டு உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு மீண்டும் ஒரு வாக்குறுதி. அன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 5 எம்பி சீட்டை கொடுத்து நில்லுங்க, பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு 2026 தர்றோம்னு சொல்லி போட்டு வாக்கு. அது தேமுதிக பிரேமலதா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வாய் வழியாக மட்டுமில்லை, எழுத்துப்பூர்வமாகவும் எங்களுக்கு தெரிவித்தார்கள் சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றார் பிரேமலதா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அதை காட்டி அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான வெளிப்பாடா பிரச்சனையை பண்ணணும் அப்படிங்கிறத பிரேமலதா அம்மையார் பெருசுபடுத்திக்கல. எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சற்று ஸ்லிப் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்த காப்பி இருக்கு இல்லையா, அதை காட்டிட்டாலே முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஓகே. அதை காட்டி விடுவார்கள் என்பதற்காக அதுக்கு தகுந்த மாதிரி சில சப்பை கட்டுகள், மற்றபடி எல்லாத்தையும் பேசி கீசி முடிவு பண்ணி இந்த ட்ரிப்பு விட்டுருங்க. 2026 அப்போ ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துருவோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு போட்டு போஸ்ட்மார்டம் தான் பண்ணியிருக்காங்கல்ல ஒளி அதிமுக எடப்பாடி. மற்றபடி தேமுதிகவுக்கு சீட்டு இல்லை. இதை நாங்கள் நம்பிக்கை துரோகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் அதிமுக யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறார். இது எப்படி நம்பிக்கை துரோகம் இல்லை என்று சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக 4 சீட்டில் 1 சீட் கமல்ஹாசனுக்கு கொடுப்போம் அப்படின்னு போட்டு சொன்னாங்க. கரெக்டாக கூப்பிட்டு கிளீனாக சேகர் பாபு போய் ஒரு வணக்கம் போட்டார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு அன்பு மரியாதை செலுத்திட்டார். டக்குன்னு ஃபோன் அடித்தாங்க. திமுக தலைமை கழகத்திலிருந்து ஃபோன் அடித்தாங்க. டக்குன்னு கமலே போயிட்டார். கூட ஏகப்பட்ட நிர்வாகிகளை கூட்டிகிட்டு கமலே போய் எதாவது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க புது கட்சி, மக்கள் நீதி மையம் புது கட்சி, கூட்டணி அப்படிங்கிறப்ப என்ன அது செய்யணும் அப்படிங்கிறத தெரியாது. அதையும் கமல்ஹாசன் சொல்கிறார், எங்களுக்கு பல விதம் தெரியாது, அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதுபடி நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு பூங்கொத்தையும் கொடுத்து அதுக்கு தகுந்த ஏற்பாடை பார்த்துட்டு நன்றியை சொல்லிட்டு இவரை மு.க. ஸ்டாலின் சந்திச்சுட்டு வந்துட்டார். முடிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம். இதுதான் பேச்சின் வெளிப்பாடு, சொன்னதை செய்தார்கள் என்ற வெளிப்பாடு. ஆமாம், இப்போ திருமாவளவன் கூட ஐயா கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. அது துரோகம் தான், மற்றபடி சொல் வாக்கை மீறி விட்டது அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அதான் உண்மை. அதை விட்டு போட்டு இன்னைக்கு எப்படி தான் ஒரு விஷயத்த சொன்னாலும், ஏன்னா இப்போ அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு தேமுதிக ஒத்துக்கொண்டு விட்டது. அதனால் இதை நீங்கள் பெருசுபடுத்தி பண்ணாதீங்க. ஏன்னா யார் நிலைத்தாலும் தேமுதிக அதிமுக கூட்டணி உடைக்க முடியாது. எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதையாவது பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி ரொம்ப ஆக்ரோஷமாக பேட்டி கொடுத்துருந்தாலுமே கூட இப்போதைக்கு அது பிரேக் தான் தேமுதிகவுக்கு. இப்போதைக்கு அது நம்பிக்கை துரோகம் தான். அதிமுக யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை. எடப்பாடியின் முழு உருவமே நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற தமிழகத்துக்கே தெரியும். சசிகலா, பிறகு ஓபிஎஸ் போட்டு அடிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்ததாக அவர் நம்பிக்கை துரோகம் செய்திருப்பது பிரேமலதாவுக்கு, அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. தேமுதிக பிரேமலதா செஞ்சிருக்கிறார். இதை அவர் வேறு விதமாக சொல்லி முடிச்சிருக்காரு. எப்படி இருந்தாலுமே சரி, நாங்கள் 2026 ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம். அது இருக்குது, டைம் இருக்கு.
அது வரணும் போகணும், அதுக்குள்ளே எத்தனை மாற்றமோ. இந்த இப்போ தேமுதிக பிரேமலதா வந்து மீண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 2026 ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது மனசுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பிரேமலதா அம்மையார் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னதான் இருந்தால் இன்னைக்கு இல்லை இல்லையா, அதனால் வந்து வரக்கூடிய இது ஜனவரி 9ஆம் தேதி 9/1/2026 நாங்கள் கடலூரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம். அந்த மாநாடில் வந்து அதிமுகவோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற தெரிய வைப்போம். முடிஞ்சு போச்சா? அப்படிங்கிறப்ப இந்த 2026 எடப்பாடி ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கொடுத்தா என்ன, கொடுக்காவிட்டால் என்ன? நம்பிக்கை துரோகம் துரோகம் தான். முடிஞ்சு போச்சு. 10 நாள் கழிச்சு 10,000 கொடுப்பதை விட இன்னைக்கு கொடுக்க அப்படின்னு சொன்ன அந்த 1000 எங்கே அப்படிங்கிறதா வந்து உலகம் கேட்கும். இன்னைக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்க சொன்னப்பா, ஆமாம், அதை நம்பித்தான் நான் வந்தேன். இல்லை வேணாம்ப்பா, இன்னைக்கு என்கிட்ட 1000 இல்லை, ஒரு 10 நாள் கழிச்சு 10,000 தர்றேன். அப்போ இன்னைக்கு 1000க்கு எங்கே போகிறது? அதுதான் வந்து தேமுதிக பிரேமலதா கேட்குறாங்க. சொல்லியிருக்கிறாங்க தேமுதிக கூட்டணி உறுதியானது சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஜனவரி 9ஆம் தேதி 2026 தான் அதிமுகவோட கூட்டணியா அப்படிங்கிறத நாங்கள் அறிவிக்கப்போம். அன்றைக்கு நாங்கள் கூட்டணியை சொல்லுவோம் அப்படின்னு கூட ரொம்ப வெளிப்படையாகவும் ஓப்பனாகவும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக இவர்களுடைய கூட்டணி வெளிப்பாடு என்பது தேமுதிக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு நிலைக்கும்ங்கிறது ஜனவரியில தான் தெரியும். இன்னைக்கு வந்து சப்பக்கட்டு கட்டிருக்கலாம் எடப்பாடி, பட் அது வந்து எந்த அளவுக்கு 2026 வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நிலைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். யாராக இருந்தால் தான் என்ன, 5 சீட்டு கொடுத்தாங்க எம்பி, 5லையுமே அவுட்டு. இருந்தால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எதுக்காக? தேமுதிக தொண்டர்கள் அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அதிமுக தொண்டர்கள் தேமுதிக ஓட்டு போட்டிருக்காங்க. தேமுதிக தொடர் அதிமுக ஓட்டு போட்டோம். அப்போ அதுக்கு என்ன எங்களுக்கு ஒரு விலை அப்படிங்கிறது தான் ராஜ்யசபா சீட்டு. இப்போ பாருங்க, மதிமுக இது மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் கரெக்டாக அவங்க தொண்டர்கள் வந்து திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு பரிசாக கொடுத்துட்டார். 40 தொகுதியில் நச்சுன்னு விழுந்தது திமுக. அதில் வந்து எத்தனையோ கமல் தொண்டர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு பரிசா இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் தேமுதிக எதிர்பார்க்குது, வேற ஒன்றுமே கிடையாது. எடப்பாடிட்ட ஒப்பந்தம் போட்டாச்சு, எழுத்துப்பூர்வமானது பிரேமலதா அம்மையார் சொல்றார். அப்படிங்கிறப்ப அந்த ஒப்பந்தத்தை காமிக்கலாமே. ஏன் பிரேமலதா அம்மையார் மறைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை வந்து 2026 சீட் ஒப்புக்கொள்கிறார்களா? மற்றபடி வந்து அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அந்த நேரத்துக்கு தான் கூட்டணி அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது அதன் அடிப்படையில் செயல்பட போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அடப்போட இந்த ஒப்பந்தத்தை போய் ஒரு பேப்பரை போய் காமிச்சுக்கிட்டு நம்மை நாமே ஏன் இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரேமலதா அம்மையார் நினைக்கிறான்னு தோணுது. பொதுவாக விஜயகாந்துக்கு பின்னால தேமுதிக எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தது அந்த அளவுக்கு இன்று தேய்ந்து கொண்டிருக்கிறது என்றாலுமே கூட அதை தூக்கி நிறுத்தக்கூடிய விஷயமாக அப்பப்போ பல மாநாடுகள் போட்டாலுமே கூட அந்த வெளிப்பாடு சட்டமன்ற தேர்தல் 2026 எந்த அளவுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறத வரும் காலங்கள் பதில் சொல்லும். என்றாலும் எடப்பாடி தேமுதிகவை இன்றளவாவது ஏமாற்றி விட்டார் அப்படிதான் சொல்ல முடியும். நாளைக்கு கொடுக்கிற பிரியாணி தேவையில்லை, இன்னைக்கு நீ கொடுக்கிற பழைய சோறு எங்கே அப்படிங்கிறத இன்னைக்கு தேமுதிக அதிமுகவை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.